जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय द्वैत चंद्र जय गौर भक्त वृंदा जय जय श्री चैतन्य जय नित्यानंद नित्यानंद जय द्वैत चंद्र जय गौर भक्त वृंदा जय द्वैत चंद्र जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय द्वैत चंद्र जय गौर भक्त वृंदा सदाम की महाप्रभु की विश्वास गुरुराज की शील प्रभुपाद की शील गुरुदेव की जय गौर विमानंदे हरे कृष्णा प्रभु जी हरे कृष्णा माता जी நாலாவது அத்தியாயம் 18வது ஸ்லோகம் மதிலீலை ஓகே माताजी படிங்க விஜயஸ்வர माताजी महाप्रसादात् क्षीरलोभे रहिला प्रभु तदा महाप्रसादात् क्षीरलोभे रहिला प्रभु तदा पूर्वे ईश्वर पूरी थारे कहिया छे न कथा पूर्वे ईश्वर पूरी तारे कहिया से न कथा हरे कृष्णा प्रभु हरे कृष्णा प्रभु चैतन्य सदा ओके படிங்க மாதாஜி கோபிநாத விக்கிரகத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட கீர் பிரசாதத்தினை பெறுவதற்கு பேராவல் கொண்டிருந்த மகாபிரபு அங்கேயே தங்கினார். அவர் இது குறித்த கதையினை தமது ஆன்மீக குருவான ஈஸ்வரபூரிடமிருந்து ஒரு முறை கேட்டிருந்தார். ஈஸ்வர பற்றி சொல்லியிருக்கார் இந்த கீர் பிரசாதம் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கீச்சோர் கோபிநாத் அப்படின்ற பேர் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு அந்த கொடுத்தார். ஓகே அந்த கதை அந்த ஹிஸ்ட்ரி சொல்ல போனப்ப शीचोरा गोपीनाथ प्रसीद नामा पढ़िए सीरा सोरा गोपीनाथ प्रसीद नामा भक्तगणे कहे प्रभु सहित अज्ञाना पढ़िए कृष्ण 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 हरे 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 रामा पढ़िए माता जी என்ன போன் வந்து நான் எடுக்கலாம் போக 2 நிமிஷம் ஆயிருக்கு. போன் இருக்கா? சரி சரி போன் ரிங்க எடுக்கலாம். ஓ சரி 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 படிங்க பக்தகனே கஹே அது படிங்க லாஸ்ட் சென்டென்ஸ் ஸ்லோகம் படிக்கணும்ல பிரபு பாட்டு சொல்லிட்டீங்களா பிரபு? அதான் பக்தகனே கஹே பிரபு சேயிதே ஆக்யானா படிங்க பக்தகனே பிரபு சேயித ஆக்யானா அங்கிருந்த விக்கிரகம் கீரசோர கோபிநாதர் என்று அறியப்பட்டிருந்தார். அந்த விக்கிரகம் எவ்வாறு பிரபலம் அடைந்தார் என்னும் கவிதையினை சைத்தன்ய மகாபிரபு தனம் பட்டர்களிடம் கூறினார். கதையே ஓகே. ஸோ இந்த எப்படி ரொம்ப பிரபலம் ரெமுனான்ற இடத்துல இருக்குது. பலேஸ்வர் அப்படின்ற ஒரு ட்ரெயின் வரும் ஸ்டேஷன் வரும் நம்ம மாயப்பூர் போகும்போது அந்த இடத்துலாம் இருக்குது. ஓகே ஆல்மோஸ்ட் பூரி தாண்டி நம்ம மாயப்பூர் கிட்ட போயிடும். ஓகே அந்த டேட்டில் அங்கே வந்துடும். पूर्वे माधव पुरीरा लागे शीर कैलाचुरी पूर्वे माधव पुरीरा लागे शीर कैलाचुरी अतएव नाम हैला क्षीरचोर हरि अतएव नाम हैला क्षीरचोर हरि. முன்னொரு காலத்தில் இந்த விக்கிரகம் மாதவேந்திர பூரிக்காக கீர்பானையை திருடினார். அதனால் அவர் கீர் திருடிய பகவான் என்று மிகவும் பிரபலம் அடைந்தார். கீர் வந்து கீழிக்கார். ஓகே மாதவேந்திரபுரிக்காக இது எப்படிங்கிறத பார்க்கலாம். இது என்ன பாஸ்ட் டைம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே இது வந்து 4.21 படிக்கணும். ஆமாம் पूर्वे श्री माधवपुरी आइला वृंदावना पूर्वे श्री माधवपुरी आइला वृंदावना प्रमिते गेला गिरि गोवर्धना பிரமித்தே கேலா கிரி கோவர்த்தனா. ஒரு முறை மாதவேந்திரபுரி விருந்தாவனத்திற்கு பயணம் செய்த போது அங்கே கோவர்த்தன மலையினை அடைந்தார். ஓகே மேம் தேங்க்யூ மேம். ஹரே கிருஷ்ணா. சார் இது ராதா விருந்தாவன் போகிறோன்னா 5000 கோயில் இருக்குல்ல
அதில் முக்கியமான பிளேசஸ் 7 டெம்பிள் இருக்குது. அதில் வந்து இன்னொரு முக்கியமான பிளேஸ் என்னென்னா கோவர்த்த மலை. இதில் ஷியாமகொண்ட ராமகொண்ட ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேஸ். ராதாகொண்ட டாப் மோஸ்ட் பிளேஸ். இந்த கோவர்த்த மலைக்கு போக விருந்தாவன் யாத்திரை வந்து பூர்த்தி ஆகாது. ஓகே, அதனால் கோவர்த்த மலை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹரிதாசிய வரியான்னு சொல்லுவாங்க. இந்த கோவர்த்த மலையை தான் கிருஷ்ணன் வந்து தன்னுடைய சுண்டு வரல அப்படி பிடிச்சிருந்தார் இல்லையா, மழை பெய்யும்போது, இந்திரன் மழை வைக்கும்போது. அடுத்தது ஓகே, பிரபாவதி மேரேஜ் படிங்க. படிக்கிறேன் பிரபு. 22 சரிங்க பிரபு. प्रेमे मत्ता नाहि धारा रात्रि दिन ज्ञाना. प्रेमे मत्त नाहि धारा रात्रि दिनंचना. ओके, चने उते चने पदे नाहि स्थाना स्थाना. कने उडे सने बाडे नाहि स्थाना स्थाना. மாதேவேந்திர பூரி பிரேமையின் பரவசத்தினால் ஏறக்குறைய பைத்தியமாக இருந்தார். இரவா பகலா என்பதை கூட அறியாமல் இருந்தார். சில நேரங்களில் அவர் எழுந்து நின்றார், சில நேரங்களில் நிலத்தில் விழுந்தார். சரியான இடத்தில் உள்ளோமா இல்லையா என்பதை கூட அவரால் வேறுபடுத்த இயலவில்லை. ஹரே கிருஷ்ணா. இவ்வளவு தூரம் அவருக்கு கடவுள் நம்பிக்கை அன்பு இருந்தது. நிக்கிறோமா விழுறோமா பகலா ஏறுவான்னு கூட தெரியல. ஓகே, சைல பரிக்கிரமா கரி கோவிந்த குண்டே ஆசி. சைல பரிக்கிரமா கரி கோவிந்த குண்டே ஆசி. ஸ்நானகரி விருக்ஷதலே ஆச்சே சந்தியாயவாசி பசி. ஸ்நானகரி விருக்ஷதலே ஆசே சந்தியாயவசி. மலையினை வலம் வந்த பின்னர் மாதேவேந்திர பூரி கோவிந்த குண்டத்திற்கு சென்று அங்கு நீராடினார். அதன் பின்னர் தமது மாலை நேர ஓய்விற்காக ஒரு மரத்தடியில் அமர்ந்தார். இங்க பாருங்க, கோவர்த்த மலைக்கு போறது ஆட்டோல போக கூடாது, அதை சுத்தி இருக்காரு பாருங்க அவர். இது கொஞ்சம் ட்ரை பண்ணணும். ஓகே, ஸோ அந்த மலையை சுற்றுறது நமக்கு ஒரு வட்டம் சான்ஸ் கிடைச்சிது சுற்றுறதுக்கு இல்லையா. முதல் வட்டம் அதுதான் போனோம் சுற்றலாம். இப்போ இந்த வட்டம் போனப்ப ஃபர்ஸ்ட் டைம் போனோம்ல, போனோம். அது வந்து இவர் கூட்டு போனாரு. அவர் பேர் என்ன? மகாராஜ் இருப்பாங்கல்ல, தீரபந்த் பிரபு, அவங்களோட போனோம் நம்ம. மேல ராதாகுண்டு சாமகுண்டு வாவ இருக்கேன் எனக்கு. அது மேல தானே சாரு பண்ணோம். அது மேல ஃபுல்லா சுத்தம் ஸ்டார்டிங் பிளேஸ் அங்கே தான் போகணும். ஆனால் இந்த தடவை போகும்போது நம்ம ஃபுல்லாக இது பண்ணிட்டோம் இல்லையா. 2 வருஷத்துக்கு மேலே போகணும். கரெக்டாக ஒரு வருடம் நல்லா ஃபுல்லாக சுற்றோம். நம்ம போகிறதா சார்ஜ் கிடைக்க மாட்டேங்குது. போனால் ஃபுல்லாக என்ன பண்ணி நம்ம கோவர்த்த மலையை அட்லீஸ்ட் சுற்றணும். ஒரு 25 கிலோமீட்டர். எத்தனை கிலோமீட்டர்? 30 கிலோமீட்டரா? 21 இல்லை 24 பிரபு. 24. நீங்க போயிருக்கீங்களா? சுத்தி இருக்கீங்க? பரிக்கிரமா பண்ணும்போது பண்ணுவோம் பிரபு. நடந்து எத்தனை வட்டம் போயிருக்கீங்க பரிக்கிரமா? அங்க தங்கின 1 மந்த் தங்கினது 3 வாட்டி போயிருக்கேன் பிரபு. 1 மந்த் 3 வட்டம் போயிருக்கீங்களா? 1 மாசம் தங்கி பரிக்கிரமா பண்ணுவோம்ல. ஆமாமா, அது 3 வாட்டி போயிருக்கேன் பிரபு. ஓ, ஓகே 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 ஓகே, பரவாயில்ல. நாங்க ஒரே நாள்ல பண்ணலாம் பரிக்கிரமா. அந்த ஒரு 30 நாள் அங்க தங்கி இருப்போம்ல. ஆமா, அது யார் பண்ணுவா? அது கோயில்ல இருந்து கூட்டிட்டு போவாங்க. ஓ ஓ, ஓகே ஓகே. இஸ்கான் டெம்பிள்ல இருந்து கூட்டிட்டு போவாங்க. 10,000 பேர் கிட்ட போவோமே. அது எந்த மாசம் வருது ஆக்சுவலா? அது நவம்பர். ஓ, கார்த்திக் பரிக்கிரமா அதுல வருமா? கார்த்திக் பரிக்கிரமா. ஓ, 10,000 பேர் கிட்ட இருப்பீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒரு இடம் கரெக்டா? அந்த மாதிரியா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடம். இப்ப தங்குறது டெம்பிள் பக்கத்துல தங்குறது அங்கேயே டென்ட் ஊர் மாதிரி கட்டிடுவாங்க பிரபு. டென்ட் ஆயி ரொம்ப கஷ்டமாச்சு. டென்ட் ஒரு டென்ட்க்கு 8 பேரு. அது பாத்ரூம்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். கரெக்டா? அந்த மாதிரி இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணனும் பிரபு. அதான் அதெல்லாம் நல்லா இருக்கும் பிரபு. நல்லா இருக்கு. அதான் கரெக்ட். வித்தியாசமான ஒரு எவ்ரி டைம் ஒரு டென்ட் போடணுமா இல்ல ஒரே டென்ட் தானா? இல்ல ஒவ்வொரு இடத்துக்கு அந்த டென்ட்டை பிரிச்சு காலையில நாங்க 6 மணிக்கு நடக்க ஆரம்பிக்கவும் டென்ட் எல்லாம் பிரிச்சிருவாங்க. பிரிச்சு இன்னொரு இடம் அன்னைக்கு நைட்டு மறுநாள் போறப்ப அங்க கொண்டாந்து கட்டிடுவாங்க. ஓ, அந்த மாதிரியா? ஓகே ஓகே. லக்கேஜே நம்ம தூக்கிட்டுலாம் போக வேண்டாம். காலையில குளிச்சுட்டு எல்லாத்தையும் ஒரு பை போட்டு கட்டி ஒரு இடத்துல நேம் போட்டு எழுதி வச்சுட்டா லாரியில அங்க இருந்து கொண்டு வந்துருவாங்க. நம்ம நடந்தா மட்டும் போதும். நல்லா இருக்கும் பிரபு. நல்லா இருக்கு. சரி, இப்ப முடியல பிரபு. அதுக்கு வயசாயிடுச்சு. ஆமா பிரபு. 24 படிக்கலாம்.
गोपाल बालका एक दुग्धा बांडलज्ञा கோபால பாலக ஏகதுத்த பாண்டல் லகஞா आसिया गे धरी किछु बलिला हासिया ஆசியாகே தரிகிசு பலிலா காசியா. அவர் மரத்தடியில் அமர்ந்திருந்த போது ஒரு முன்பின் தெரியாத இடையர்குல சிறுவன் பானை பாலுடன் வந்தான். அதனை மாதவேந்திர பூரியின் முன்பாக வைத்து புன்னகையுடன் பின்வருமாறு கூறினார். பாலை வச்சு பேசுறாரு பையன், சின்ன பையன். இன்னொரு சொல்லுங்க. பூரியே துக்தலக்ஞா கரதுமி பானா. பூரியே இது துக்த லக்ஞா கர துமி பான. माही के ने नाही काओ किबा कर ध्यान. மாகிகனே நாகிகாவோ கிபா கரத்யானே. மாதவேந்திர பூரியே, அன்பு கூர்ந்து நான் கொண்டு வந்துள்ள இந்த பாலை குடியுங்கள். நீங்கள் ஏன் யாசித்து உணவருந்த கூடாது? எத்தகைய தியானத்தை பயிற்சி செய்கிறீர்கள்? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ மாதவேந்திர படி என்ன சொல்கிறார், அந்த பாலை குடிங்க அப்படின்றார். என் இடத்துல யாரும் பசியோட கூடாது, என்ன பண்ணுறீங்க நீங்கள், ஏன் இப்போ யாசகம் பண்ண மாட்டேன்றீங்க, இந்த பாலை குடிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, 26 பிருந்தாமாதாஜி 26 ஆஸ்தின் ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. நீ படிக்கலாம் 26 சார். ஓகே மேடம். பாலகேரா சௌந்தர்யே பூரிரா இதா சந்தோஷா. படிக்க மாட்டாஜி. பாலகேரா பூரி ஹிலா சந்தோஷா. உல்லசமி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மத்தியிலை 4.26. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஓகே, 4.26. ஓகே, ஹரே கிருஷ்ணா. தாஹார மதுர வாக்கே கேலா போகசா. தாஹார மதுர வாக்கே கேலா போக சேஷா. மாதவேந்திரபுரி அச்சிறுவனின் அழகை கண்டு மிகவும் மகிழ்ச்சி உற்றார். சிறுவனின் இனிமையான வார்த்தைகளை கேட்டு அவர் பசியையும் தாகத்தையும் மறந்தார். எல்லாத்தையும் மறந்துட்டார். அவர் அழகா பார்த்துட்டு அவருக்கு பசி தாகலாம் மறந்து போயிடுச்சு. ஓகே, இதே மாதிரி தான் இவருக்கும் பேர் என்ன, பரீட்சித் மகாராஜாக்கும் இது நாமே இல்லைல்ல, அந்த மாதிரி. பூரி கஹே கே துமி கஹா தோமாரா வாச்சா. பூரி கஹே तो तुम्ही कहा तुम्हारा वासा. के मते जानिले हामी करी उपवासा. के मते जानिला हामी करी उपवासा. மாதவேந்திரபுரி வினாவினார், நீங்கள் யார், இங்கு வசிக்கிறீர்கள், நான் உபவாசம் இருப்பதை நீங்கள் எவ்வாறு அறிவீர்கள்? அந்த பையன் பார்க்கிறார், உங்களுக்கு நீங்க யாரு, உங்களுக்கு எப்படி தெரியும் நான் பாசிங் இருக்கேன்னு சொல்லி கேட்கிறார். ஓகே, बालक कहे गोपामी ग्रामवची. बालक कहे गोपामी ग्रामवची. हमारा ग्रामे ते के न रहे उपवासी. हमारा ग्राम ते न रहे उपवासी. பாலகன் பதிலளித்தான், ஐயா, நான் ஒரு இடைய குல சிறுவன், இந்த கிராமத்தில் தான் வசிக்கிறேன். எனது கிராமத்தில் யாரும் உபவாசம் இருப்பதில்லை. யார் பசியா இருக்கிறான்றாரு. ஓகே, அது கிருஷ்ணா தான், அப்ப கோவிந்த் தான் இருக்காரு. கேஹ நாமாஹிகாயா கேஹ துக்தாஹாரா. கேஹ அன்னா மாஹிகாயா கேஹ துக்தாஹாரா. अयाचक जने हामी दिएत आहारा. आया सदा जाने हामी दिए आहारा. இந்த கிராமத்தில் சிலர் யாசித்து உண்கின்றனர், சிலர் பால் மட்டும் பருகுகின்றனர். ஆனால் யாரேனும் மற்றவரிடம் யாசிக்காமல் இருந்தால் நான் அவருக்கு தேவையான அனைத்து உணவையும் வழங்குகின்றேன். ஸோ வந்து அவளை யாரும் பசியாக இருக்க மாட்டாங்கன்றது கிருஷ்ணா சொல்கிறார். ஓகே, தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே ஆஸ்தி ரெடியா? 30 4.30. ஓகே, ஜலநிதே ஸ்ரீகணா தோமாரே தேக்கி கேலா. जलनिधे श्रीगणा तोमारे देखी गेला. स्त्री सभा दुक्त दिया हमारे पताइला. श्री सभा दुख दिया हमारे
Patailam. Translation: The women who come here to take water saw you, and they supplied me with this milk and sent me to you. ஸோ அவங்களுக்கு பெண்கள்லாம் வந்து என்கிட்ட வந்து மாலை கொடுத்துட்டாங்க, நீங்கள் இதை குடிங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு. ஓகே, கோதோஹனா கோரிதே சாஹி ஜிக்ர ஆமி ஜாபா. கோதோஹனா கோரிதே சாஹி ஜிக்ர ஆமி ஜாபா. ஆரபாரா ஆசி ஆமி ஏய் பாண்ட லைபா. ஆரபாரா ஆசி ஆமி ஏ பாண்ட லைபா. The boy continued, I must go very soon to milk the cows, but I shall return and take back this milk pot from you. நான் சீக்கிரம் போகணும், என்னுடைய பால் பசுக்கள் பாலை கறக்கணும், நான் வந்து திருப்பி வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லி ஓடுறாரு அந்த பையன். ஓகே, ஏதா போலி கேலா பாலக்கா நான் தேக்கியே ஆரா. ஏதா போலி கேலா பாலக்கா நான் தேக்கியே ஆரா. மாதவபுரி ராசிதே ஹைலா சமத்காரா. மாதவபுரி ராசிதே ஹைலா சமத்காரா. Translation: Saying this, the boy left the place. Indeed, he suddenly could be seen no more, and Madhavendra Puri's heart was filled with wonder. ஓடுறா, திடீர்னு டக்குன்னு காண போயிட்டாரு. ஓகே, மாதவன் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறான், என்ன டக்குன்னு காண போயிட்டான். துக்தபானா கரிபாண்டா துக்ஞா ராக்கிலா. துக்தபானா கரிபாண்டா துக்ஞா ராக்கிலா. बाढ़ते के से बालका पुननाइला. बाढ़ते के से हरे कृष्णा प्रभु जी. पुननाइला. हरे कृष्णा माता जी, எப்போ வரீங்க டெம்பிளுக்கு? நீங்க உங்களுக்கு தான் வீட்டுக்கு दो निमिष கேட்கல பிரபு ஜி. கேக்குதா? கேக்குது பிரபு ஜி, கேக்குது பிரபு ஜி. எப்போ டெம்பிளுக்கு வரீங்க? டெம்பிளுக்கு அடுத்த வாரம் இல்ல அடுத்த வாரம் வருவோம் பிரபுஜி. எங்க பொண்ணு வெளிநாட்டுல இருந்து வந்துட்டு இருக்கிறாங்க, அவங்க அப்போலோல ட்ரீட்மெண்டாக ஒரு மாசம் சுத்தின்னு இருக்கிறாங்க. அங்க வந்து ஃபுல் செக்அப் பண்ணிக்கலான்றது, அதுக்காக அவங்களா கூட சுத்தின்னு இருக்கிற பிரபுஜி. கிளாஸ் கூட என்னால அட்டெண்ட் பண்ண முடியல. சரி, நீங்க வரும்போது சொல்லுங்க, நான் உங்களுக்கு புக் வாங்கி தரேன். நீங்க வரதுக்கு ஒரு நாள் முன்னாடி சொல்லிருங்க. இல்ல பிரபுஜி, அதுக்காக தான் வரோம். அதுக்காக தான் எங்க பொண்ணு இட்டுங்கன்னு நாங்க குடும்பத்தோடவே வரலாம்னு நினைக்கிறோம். நீங்க கார்ல வந்தீங்கன்னா ஈஸி, எல்லா புக்கும் கொண்டு போயிடலாம். ஸ்ரீமத் பாகவதம், நம்ம சேதஸ் எல்லாத்தையும் கொண்டு போயிடலாம். இல்ல அது என்னவோ வாங்கி பார்த்து வாங்கிடலாம் பிரபுஜி. இந்த மாசம் அவங்க ஊருக்கு போறதுக்குள்ள வந்துடணும். வாங்கிடுங்க. புக் வாங்கிக்கணும். சரி, இது சைத்தன்ய சாதம் படிக்கிறப்ப உங்கள்ட்ட அந்த புக் கிடையாது, நீங்க கேட்டே இருக்கீங்களா? பிரபுஜி சரி சரி சரி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, படிக்கலாம். சரி, படிச்சு அது என்ன படிச்சனா? படிங்க, அதான் சரி படிங்க கரெக்டா? After drinking the milk, Madhavendra Puri washed the pot and put it aside. He looked towards the path, but the boy never returned. பையன் வரவே இல்லை. பார்த்தது வாங்க, பையன் வரவே இல்லை. ஓகே, மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. எப்போ வருவான் எப்போ வருவான்னு சொல்லிட்டு சாதனை பண்ணி அடுத்தது 34. बसीना मालया पुरी निद्रा नाही गया. शेष रात्रे धंद्रा हैला भाग्य वृत्तिलया. Madhavendra Puri could not sleep. He sat and chanted the Hare Krishna Mahamantra, and at the end of the night he dozed a little, and his external activities stopped. ஸோ மாதிரி தூங்க முடியல. ஓகே, ஃபுல்லாக சேட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சோடு தூக்கம் வரும் நைட்டு. ஓகே, அதே மாதிரி அது ஃபுல்லாக சேட் தான் பண்ணியிருந்தார். सपने देखे से बालका शमुके आसिया. सपने देखे से बालका शमुके आसिया. एक गुंजे लग्या है लगेला आदे दे धरिया. एक गुंजे लग्या दे गेले धरिया. In the dream, Madhavendra Puri saw the very same boy. The boy came before him. கொஞ்சம் கத்திய படி. The boy came before him. The boy came before him and holding his hand took him to a bush in the jungle. So, jungle. So, கனவுல வந்து அதே பையன் வரும். யார் பால் கொடுத்தாங்களோ அதே பையன் வராரு. வந்து என்ன பண்ணுறாரு, அவர் கையை பிடிச்சி கனவுலேயே கூட்டு போகிறார் ஜங்கிள். ஸோ கையை பிடிச்சி கொடுத்தா சட்டில் மைண்டை வந்து தூக்கிட்டு போனான். ஓகே, கிருஷ்ணன் கூட்டு போகிறார். குஞ்ச தேக்கா கியா கஹே ஆமியே குஞ்சேராயி.
शीतवृष्टि वदाग्निते महादुःखपायी शीतवृष्टि वदाग्निते वदाग्निते The boy showed Madhavendra Puri and the bush and said, I reside in this bush and because of this I suffer very much from severe cold, rains, harsh winds and scorching heat. இங்கே இருக்க போதெல்லாம் நான் இருக்கேன் பாரு, நான் இதுக்குள்ளே இருக்கேன், ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கோல்டாக இருக்குது, ரொம்ப ஹாட்டாக இருக்குது, நீங்கள் எனக்கு கூப்பிட்டு போங்கன்னு சொல்கிறாரு. ஓகே 37 படிச்சு கிராமேர லோகா ஆனி ஆமா காத குஞ்ச ஹைத்தே पर्वत उपरि लज्ञाराकबालमते Please bring the people of the village and get them to take me out of this bush. Then have them situate me nicely on the top of the hill. அங்கே இருக்க மக்கள்லாம் கொண்டு கிராமவாசிகளை கொண்டு வாங்க, என்னை வந்து இந்த புஷ்லேருந்து வெளியிடுங்க அப்படின்றார். ஓகே அதுக்கப்புறம் எனக்கு ஹில்ல வச்சு எனக்கு அபிஷேகம் பண்ணுங்கன்றார். ஓகே இதுதான் அப்படி கோவர்தன ஹில் 38 மலைவாசி 38 हरे कृष्ण हरे कृष्ण एकमता करितः करहस्तापना एकमठ करितः करगस्थापना बहु शीतल जले कदा श्रीअङ्गमार्जना बहु शीतल जले कर श्री अंगमार्जना அம்மலையின் உச்சியில் ஒரு கோயிலை எழுப்பி என்னை அங்கே பிரதிஷ்டை செய்யுங்கள். அதன் பிறகு அதிக அளவிலான குளிர்ந்த நீரை கொண்டு என்னை நீராட்டுங்கள், எனது உடல் தூய்மை அடையும். அங்க வந்து ஒரு ஒரு டெம்பிள் கட்டுங்க அந்த அந்த மலையில், கோவர்த்த மலையில். ஓகே இதெல்லாம் கோவிந்தா சொல்கிறார். ஓகே இனி வந்து நிறைய தண்ணி கோல்டு வாட்டரில் என்ன இவ்வளோ ஹாட்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப இதாக இருக்குது, உடம்பு வருஷம் தெரிய மாட்டேங்குது, நல்லா என்ன பண்ணுங்க அபிஷேகம் பண்ணுங்க. பகுதினா தோமாரபதா காரி நிரீக்ஷனா பகுதின தோமார பதகரி நிரீக்ஷனா அபயாசி மாதவ ஆமா கரிபே சேவனா அபயாசி மாதவ ஆமா கரிபே சேவன. பல நாள்களாக நான் உங்களை கவனித்து வருகிறேன். இந்த மாதவேந்திரபுரி இங்கு வந்து எனக்கு எப்போது சேவை செய்வார் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். பகவானே யோசிக்கிறார், மாதவன் எப்போ வந்து எனக்கு சேவை பண்ணுவான்னு சொல்லி. கேத்தமாரா பிரேமவசே ஹரி சேவா அங்கீகாரா तोमार प्रेम वशे करी सेवा अंगीकार दर्शनादिया निस्तारिबा सकल संसारा दर्शन தியா நிஸ்தாரிப சகல சம்சார. உங்களுடைய பரவச அன்பினால் வசியமாகி நான் உங்களது சேவையினை ஏற்றுக்கொண்டுள்ளேன். இதனால் நான் தரிசனம் வழங்கி வீழ்ச்சி உற்ற ஆத்மாக்கள் அனைவரையும் விடுவிப்பேன். ஸோ நீங்கள் அவ்வளோ தூரம் எனக்கு அன்பாக இருக்கீங்க, அதனால் உங்கள் சேவை நான் எடுத்துக்கிறேன்ட்டார். ஓகே பிரபா சொல்லுவார், இன்னும் அவ்வளோ அன்பாக இருந்தால் நமக்கு வந்து கிருஷ்ணருக்கு சேவை கிடைக்கும். ஸ்ரீ கோபாலா நாம மோரா கோவர்த்தனதாரி ஸ்ரீ கோபால நாம மோர கோவர்த்தனதாரி வஜ்ரேன ஸ்தாபிதா ஹாமி அதிகாரி வஜ்ரேன ஸ்தாபிதா ஹாமி அதிகாரி. எனது பெயர் கோபாலன். நான் கோவர்த்தன மலையினை உயர்த்தியவன். வஜ்ரனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட நானே இந்த இடத்தின் அதிகாரி. இது வஜ்ராங்கிறது பேரன். ஓகே ஸோ கிருஷ்ணனுடைய பேரன். அவர் தான் இந்த கோபால ரெட்டியை வந்து இது பண்ணிக்க. அவர் தான் லிஃப்டர் ஆஃப் கோவர்தன் ஹில். நான் தான் தூக்கியிருக்கேன் அந்த ரெஃபரன்ஸ் சொல்கிறார். ஓகே நான் தான் எங்கள் அத்தாரிட்டி, என்னை நம்பி தான் நல்லா சொல்கிறார். தேங்க்யூ ப்ரோ, ஹரே கிருஷ்ணன். அதான் கோபால் அப்படி பேசுகிறார். ஓகே ஓகே அச்சய மாதாஜி हरे कृष्ण 42 माताजी प्रभु हरे कृष्ण प्रभु படிக்கிற பிரபு. शैलोपरि हैतयामा कुंजे लुकाज्ञा शैलोपरि हैतयामा कुंजे लुकाज्ञा म्लेच्छभये सेवकमुरा गेला बलाज्ञा म्लेच्छभये सेवकमुरा गेला बलाज्ञा. முஸ்லிம்கள் தாக்கிய போது எனக்கு சேவை செய்து வந்த பூஜாரி காட்டிலுள்ள இந்த புதரினுள் என்னை ஒளித்து வைத்தார்.
அதன் பின்னர் தாக்குதலுக்கு பயந்து அவர் ஓடிவிட்டார். ஸோ அப்போ வந்து முஸ்லீம்ஸ்லாம் ரொம்ப அராஜகம் பண்ணாங்க. ஏகப்பட்ட கோயிலை விருந்தாவன் அழிச்சாங்க. அதாவது கோவிந்தாஜி டெம்பிள் வந்து 7 அடுக்குமாடி உள்ள கோயில். அந்த கோவிந்தாஜி டெம்பிளுடைய ஆர்கிடெக்சர் தான் பிரபாத் எல்லாம் எடுத்து சொல்லுவார், இந்த மாதிரி கோயில் கட்டுங்க, இந்த மாதிரி கோயில் கட்டுங்க அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி அமைப்பில் கட்டுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ 7 அடுக்குமாடி கட்டுறதுக்கிறத இந்த அவுரங்கசீப்னு ஒரு முஸ்லீம் கிங் என்ன பண்ணுவான், 3 மாடியாக இடிச்சிடுவோம், 4 மாடியை காலி பண்ணிடுவோம். எப்படி காலி பண்ணலாம், காலி பண்ணி 3 மாடி தான் இருக்கிப்பேன். இன்னும் இடிக்கலான்னு போகும்போது விருந்தாவனத்தில் உள்ள நிலம்லாம் அதிரும். அப்புறம் பூகம்பம் மாதிரி வந்தவொடனே எல்லாம் ஓடிடுவாங்க பயந்து போய். அதனால் அந்த 3 அடுக்கு இருக்குல்லையா அது அப்படி மிஞ்சும். அதே மாதிரி முஸ்லீம் அட்டாக் பண்ணும்போது இந்த டிடி கோபால் டிடியும் வச்சுட்டு பூஜாரி ஓடிட்டார், பயந்துட்டார். ஓகே, சேகை தேரகியாமி ஏ குஞ்சஸ்தானே குஞ்சஸ்தானே பாலஹைலாமா காஜா சாவதானே சாவதானே. பூஜாரி சென்றுவிட்ட நாளிலிருந்து நான் இந்த புதரினில் வசித்து வருகிறேன். நீங்கள் இங்கே வந்தது மிகவும் நன்று. தற்போது என்னை கவனத்துடன் விடுவிப்பீராக. ஸோ அதிலே நான் இங்கே தான் இருக்கிறேன், அதனால் எனக்கு நீங்கள் சேவ் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. ஓகே, ஏத போலி சேபாலகா அந்ததான கைலா ஏதபலி சேபாலகா அந்ததானா கைலா ஜாகியா மாதவபுரி விசாரா கரிலா ஜாகியா மாதவபுரி விசாரா கரிலா. இவ்வாறு கூறிய பின்னர் சிறுவன் மறைந்தான். விழித்தெழுந்த மாதவேந்திரபுரி தனது கனவினை பற்றி யோசிக்க தொடங்கினார். உடனே மறைஞ்சார். ஓகே, அந்த கோபாலா இவ யோசிக்கிறார். மாதவேந்திரபுரி ஸ்ரீகிருஷ்ணகே இன்னொன்று ஸ்ரீகிருஷ்ணகே தேகினமோகி நாரினோ சினிதே கிருஷ்ணகே கேகினு முனி தாரினு சினிதே ஏதபலி பிரேமாவேசே படிலா பூமிதே ஏதபலி பிரேமாவேஷ படிலா பூமிதே. மாதவேந்திரபுரி புலம்பத் தொடங்கினார். நான் பகவான் கிருஷ்ணரை நேரில் கண்டேன், இருப்பினும் அவரை என்னால் அடையாளம் காண இயலவில்லை. இவ்வாறு கூறியவர் பிரேமையின் பரவசத்தில் நிலத்தில் விழுந்தார். ஹரே கிருஷ்ணன். ஸோ அவருக்கு ஒரே வருத்தம், ஓகே, நேர்லேயே பார்த்துட்டு அவர் புரிஞ்சுக்க முடியலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறார். ஓகே, அதனால் அவர் வந்து பரவசத்தில் நிலத்தில் விழுறார். 46 கலாவதி மகாராஜி 46. ஹரே கிருஷ்ணன். ரத யாத்திரைக்கு போட்டாங்க பிரபு மாதவேந்திரபுரி நாடகம். எப்ப ரத யாத்திரையில மாதவேந்திரபுரி நாடகம் போட்டாங்க பிரபு. ஓகே ஓகே கரெக்ட். போன வருஷமா? எப்ப? ஓ ஏப்ரல் போகல. கரெக்ட். ஓகே ஓகே ஏப்ரல்ல போட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. நான் அந்த இடத்துல வர முடியல ஆக்சுவலாக. எல்லா வருஷம் வந்துடுவோம். நல்லா இருக்கும். சரி சரி. நானும் பாதி பார்த்துட்டு கூப்பிட்டு வருவோம். சில சேம் ஃபுல்லாக கூட பார்க்க சான்ஸ் கிடைக்கும். அடுத்த நாள் லீவாக இருந்தால் இதெல்லாம் பாதி தான் பார்ப்போம். ஓகே படிக்கலாம். சனே கே ரோதனா கரி மன கைல தீரா சனேகா ரோதனா கரி மன கைல தீரா ஆக்ஞா பாலனா லாகி ஹைலா சுஸ்திரா ஆக்ஞா பாலனா லாகி ஹைலா சுஸ்திரா. சற்று நேரம் மாதவேந்திரபுரி அழுதார். ஆயினும் அதன் பின்னர் தனது மனதினை கோபாலரின் கட்டளையை நிறைவேற்றுவதில் நிலை நிறுத்தினார். இவ்வாறாக அவர் சிரமமான நிலைக்கு திரும்பினார். ஸோ இப்போ மாதவேந்திரபுரி என்ன பண்ணுறாருன்னா கோபாலாக சர்வீஸ் பண்ணி ஆகிட்டார். ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிக்கிறார். ஓகே, प्रातस्नानाकरी पूरी ग्राम मध्ये गेला. प्रातस्नानाकरी पूरी ग्राम मध्ये गेला. सब लोक एकत्र करी कहिते लागिला. सब लोक एकत्र करी कहिते लागिला. காலையில் ஸ்நானம் செய்தபின் மாதவேந்திரபுரி கிராமத்தினுள் சென்று மக்கள் அனைவரையும் ஒன்று கூட்டி அவர்களிடம் பின்வருமாறு பேசினார். அப்போ சன்னியாசி ஒருத்தர் பேசுகிறவனால எல்லாம் விடுவாங்க, எல்லாம் வந்துடுவாங்க. மாதவேந்தர் பேசுகிறவனே எல்லாம் வந்துட்டாங்க. ஓகே, அவர் என்ன சொல்கிறாங்க கேட்குதான் வந்துட்டாங்க. கிராமேரா ஈஸ்வர தோமாரா கோவர்தனதாரி. ग्रामरे ईश्वर दोमारा गोवर्धनधारी. गुंजे आचे चलधारे बागिरा जय करी. உன்னே ஆசை ஜலதாரே பாகிரா ஜெயகரி. இந்த கிராமத்தின் உரிமையாளரான கோவர்தனதாரி புதர்களினுள் மறைந்துள்ளார். நாம் அனைவரும் சென்று அங்கிருந்து அவரை விடுவிப்போம். மகன்
இது வந்து அவர் தான் உரிமையாளர், அவர் வந்து கீழே இருக்கிறாரு, நம்ம எல்லாம் போகணுன்றோம்னா உடனே வந்துடுவாங்க. எல்லாம் கம்பு குச்சி எல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த கோடாலி இதெல்லாம் என்னென்ன தேவையோ ஓடுறது எல்லாத்தையும் எடுத்து வந்துடுவாங்க. ஓகே. அத்தியந்த நிவிதா குஞ்ச நாரி பிரவேசித்தே அத்தியந்த நிவிட்ட குஞ்ச நாரி பிரவேசித்தே குதாரி கோடாலி லஹா துவாரகரிதே கோடாரி லகா துவாரா ஹரித்தே. குதிரைகள் மிகவும் அடர்த்தியாக உள்ளன, அம்மாள் காட்டிலும் நுழைய இயலாது. எனவே பாதையை தெளிவுபடுத்துவதற்காக கோடாலி மண்வெட்டியை எடுத்து வாருங்கள். இதெல்லாம் எடுத்துட்டு வாங்கன்றார். ஓகே. அப்பதான் வந்து நம்ம உள்ளே போக முடியுன்றார். ஓகே. ஓகே தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. உல்லாச மாதாஜி 50 படிக்கணும். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. சுனிலா காதாரா சங்கே சலிலா ஹரிசே சுனிலோக தாரே சங்கே சலிலா ஹரிஷே குஞ்சகாட்டி துவாரா ஹரி கரிலா பிரவேசே குஞ்சகாடி துவாரா கரிலா பிரவேசே. இதனை கேட்டு பின்னர் எல்லா மக்களும் பெரும் மகிழ்ச்சியுடன் மாதவேந்திரபுரியுடன் இணைந்து கொண்டனர். அவரது வழிகாட்டுதலின்படி அவர்கள் புதர்களை வெட்டினர், பாதையை தெளிவுபடுத்தி காட்டினுள் நுழைந்தனர். ஏன்னா அவருக்கு தான் இடம் தெரியும் எங்க கோபால டிடி இருக்காங்கன்னு சொல்லிட்டு, அதனால அவர்கள் கட்டுறார் மாதவேந்திரபுரி. இவரை நம்பி ஏகப்பட்ட பேர் வந்துட்டாங்க. சன்னியாசி சொன்னான்னு சொல்லி எல்லாத்தையும் கிளீன் பண்ணாங்க. தாக்குரா தேகிலா மாதிரி திருநா ஆச்சாதிதா ಠಾಕುರ ತೇಗಿಲ ಮಾಡಿತ್ರೀನ ಆಚಾದಿದ தேகி ಶವಾಲಕ ಹೈಲ ಆನಂದೇ ವಿಸ್ಮಿತಾ தேகி சபலோக கைல ஆனந்தே விஸ்மித. மண்ணாலும் புல்லாலும் மறைக்கப்பட்டிருந்த விக்கிரகத்தினை கண்டு அவர்கள் அனைவரும் ஆச்சரியத்தினாலும் ஆனந்தத்தினாலும் பிரமித்து போயினர். அந்த இடத்துல விக்கிரகம் இருக்கு. ஓகே. கோபால விக்கிரகம் இருக்கு அவர் சொன்ன இடத்துல. அப்போ வந்து இந்த கனவு கூட டிரான்ஸ் ஆன்மீகம். ஓகே. கனவு நிஜமாக மேக்ஸிமம் பொய்யாக தான் இருக்கும், ஆனால் அதை வந்து விக்கிரகம் இல்லைன்னா ஆன்மீக குருடம் வந்தாங்கன்னா அது உண்மை. ஓகே. ஆவரணாத அதோரா கரி கரிலா விதிதே ஆவரண தூரா கரில விதிதே மகாபாரி தாக்கூரா கேஹானாரே சாலாயிதே மகள்பாரி டாகூர கேஹ நாரே சாலாயிதே. அவர்கள் விக்கிரகத்தின் திருமேனியை தூய்மையாக்கிய பின்னர் அவர்களில் சிலர் கூறினர், விக்கிரகம் மிகவும் கனமாக உள்ளார், எந்த ஒரு தனி நபராலும் இவரை அசைக்க இயலாது. அவ்வளோ ஹெவியாக இருக்காங்க விக்கிரகம். ஓகே. தனியாக தூக்க முடியாதுதான். அவ்வளோ மகாபலிஸ்தலோகா ஏகத்ர கரிஞா மகாபலிஸ்தலோக ஏகத்ர கரிஞா पर्वता उपरि गेला पूरिता पुरलज्ञा पर्वता उपरि गेला पूरिता पुरलज्ञा. விக்கிரகம் மிகவும் கனமாக இருந்ததால் மாபெரும் பலசாலிகள் ஒன்று கூடி அவரை மலையின் உச்சிக்கு கொண்டு சென்றனர். மாதவேந்திரபுரியும் அங்கு சென்றார். அதனால விக்கிரகம் நிறைய பலசாலி தான் போனோம். தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. எல்லா பலசாலிலாம் வந்தாங்க சேர்ந்து தூக்குறாங்க. ஓகே. ஒரு ஸ்லோ கரெக்டாக ஒரு ஸ்லோ படிக்கணும். ஓகே. அதுமாதிரி படிக்கிறாங்க. 54 ஈஸ்வரி மாதாஜி 54. ஓகே. பாத்தேரேரா சிம்ஹாசனே தாகுரவசாயிலா பாதரேரா சிம்ஹாசனே தாகுரவசாயிலா படேக பாதரா பிருஷ்டே அவலம்பதிலா படேக பாதர பிருஷ்டே அவலம்பதிலா. ஒரு பாறையை கொண்டு ஆசனம் அமைக்கப்பட்டது, அதன் மீது விக்கிரகம் பிரதிஷ்டை செய்யப்பட்டார். மற்றொரு பாறை விக்கிரகத்துக்கு பின்னால் உறுதுணையாக வைக்கப்பட்டது. பெரிய பெரிய கல்லை சேரப்பட்ட விக்கிரகத்தை வச்சு அது அபிஷேகம் ரெடி பண்றாங்க. ஓகே. கிராமேரா. ஓகே. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிரபாவரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. 55 கிராமேரா பிராமண சபா நவகடலஞா ராமேரா பிராமண சப நவகடலஞா கோவிந்த குண்டேரா ஜல அனிலா கோவிந்த குண்டே ரசல ஆனில சாணியா. கிராமத்தின் அனைத்து பிராமண பூசாரிகளும் புதிய பானைகளுடன் அங்கு ஒன்று கூடினர். கோவிந்த குண்டம் எனப்படும் குளத்தில் இருந்து நீர் கொண்டு வரப்பட்டு அங்கு வடிகட்டப்பட்டது.
கோவிலுக்கு விருது கொண்டு வந்து என்ன பண்ணாங்கன்னா அங்கே அபிஷேகத்துக்காக வைக்கலாம். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிருந்தா மாதாஜி 56. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. நவசதகடஜலா கைலா உபனிதா நவசதகடா ஜலா கைலா உபனிதா நானாவாத்யபேரி பாஜே ஸ்ரீகண காய கீதா நவவாத்திய ஹரி பஜே ஸ்ரீ கணா காய கீதா. விக்கிரகம் பிரதிஷ்டை செய்யப்பட்ட போது கோவிந்த குண்டத்திலிருந்து நூற்றுக்கணக்கான புதிய பானைகளில் நீர் கொண்டு வரப்பட்டது. அங்கே கோரிக்கைகளும் மத்தளங்களும் ஒலித்தன. பெண்கள் பாடினர். ஹரே கிருஷ்ணா பிரபு. பேரிகைங்களா கோரிக்கைங்களா? அது என்ன மாதாஜி? பேரிகை தானே? ஆமாங்க பிரபுஜி. பேரிகை. ஓகே. பேரிக்கைகளும் மத்தளங்களும். பேரிகைங்கிறது ஒரு இது, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பேரிகை. ஓகே, கெட்டில் டம் தான் பேரிகைன்னு வாங்க. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, 57. 57 இப்போ சாஸ்திரி படிக்கிறியா? 57 57. ஓகே, எடுக்கலையா? சரி, ஓகே. மலையாளம் படிக்கணும். மலையாளம் எடுத்துனியா? ஓகே, 57 படி. கேஹா காயா கேஹா நாச்சே மஹோத்சவ ஹைலா நதிருத்னா கிருதா காயிலா கிராமே ஜதசிலா. Translation: During the festival at the installation ceremony, some people sang and some danced. All the milk, yogurt and clarified butter in the village were brought to the festival. எல்லாமே கொண்டாட்டோம். என்னென்ன பால் தயிர் எல்லாம் இருக்கோ, வெண்ணெய் எல்லாமே. ஓகே, நெய் எல்லாமே கொண்டாட்டோம். ஓகே, ஸோ ஒன்லி கீர்த்தன் டான்ஸிங்லாம் பண்ணுறாங்க. மலையாளம் 58. 58. ஹரே கிருஷ்ணா. போக சாமகிரி ஆயிலா சந்தேஷாதி ஜதா भोग सामग्री हैला संतेशाति जत नाना उपहारतः कहिते बालिकटा नाना उपहार काका कहिते மாரிகத. பல்வேறு உணவுப் பொருள்கள், இனிப்புகள், இதர வகையான அன்பளிப்புகள் என பலவும் அங்கு கொண்டு வரப்பட்டன. அது அனைத்தையும் விவரிக்க என்னால் இயலாது. ஸோ அவ்வளோ ஐட்டம் கொடுத்துருக்காங்க அபிஷேகம் பண்ணுறதுக்கு. அதனால் அபிஷேகம் பண்ணப்போ இவ்வளோ தூரம் சண்டேஸு, நெய், யோகட், மில்க் எல்லாம் என்னென்ன ஸ்வீட் மீல்ஸ் இருக்கோ, இந்த பால் இதில் பண்ணுறதோ நெய்யில் பண்ணுறதோ அது எல்லாத்தையும் வந்துருக்கோம். ஓகே, விவரிக்க முடியல என்ன. ஓகே, சாதாரணி படிக்கும் 89. சாதாரணி. துளசியாதி புஷ்பா வஸ்ட்ரா இல அநேகா आपने माधवपुरी कैलाभिषेका. Translation: The villagers brought a large quantity of tulasi leaves, flowers and various kinds of ornaments. Then the Madhavendra Puri personally began the abhisheka. What he said. Jai. In the Haribhakti Vilasa, 16th verse, Vilasa, 6th Vilasa, and verse 30, it is stated that deity should be bathed in water mixed with yogurt and milk, accompanied by the sounds of console, bells and other instruments and chanting of the mantra Om Namo Bhagavate Vasudevaya Namaha, as well as chanting of Brahma Samhita verses meaning Chinta Mani Prakarasattu Kalpa Vriksha Damsha Videshu Surbi Navipali. ஸோ அபிஷேகம் பண்ணுறதுலாம் பண்ணணும். பார்த்தீங்களா, கான்சல் இருக்கணும், அப்புறம் பெல் இருக்கணும், இதெல்லாம் முக்கியம் அபிஷேகம் பண்ணுறது. ஓகே, அது ஓம் நம பகவதி வாசுதேவ நம சொல்லணும். அதே பிரம்ம சமி தான் படிக்கணும். என்னது இல்லை, ஆஸ் வெல் அஸ் தான் போட்டுருக்காங்க. ஆறு போட்டதே இல்லை. ஆமாம், இதுவும் படிக்கணும், அதுவும் அதுதான் போட்டுருக்காங்க. ஆஸ் வெல் அஸ் தான் போட்டுருக்காங்க. ஆறுனா இதான் ஒன்று. இப்போ ஆஸ் வெல் அஸ் பண்ணால் ரெண்டுமே. அதனால் இன்ஸ்ட்ருமெண்ட் எவ்வளோக்குள்ள வாசிக்கணும் நல்லது. அது இருந்தாங்கன்னா யாருமே இல்லைன்னா பரவாயில்ல, இருந்தாங்கன்னா அவங்க தான் பண்ணணும். ஸோ இந்த சிந்தாமணி பிரக்க சத்மசு கல்பவருஷா அக்ஷா விஜயஸ்வரபி ரவிபாலயந்தம் லக்ஷ்மி சகஸ்ர சம்பரம சேவானம் கோவிந்த மாரி புருஷம் தமகம் பயாமி பிரம்ம சமிதா ஸ்லோகத்தில். ஓகே, அக்ஷய மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. 60.
ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ண. அமங்கலா தூராகாரி கராயில ஸ்நானா அமங்கலா தூராகாரி கராயில ஸ்நானா பகு தைலா தியா தைலாசி அங்க சிக்கனா பகு தைலா தியா தைலா ஸ்ரீ அங்க சிக்கனா. மந்திர உச்சாரணத்தின் மூலமாக எல்லா அமங்கலமான விஷயங்களையும் விரட்டிய பின்னர் விக்கிரக அபிஷேகம் தொடங்கியது. முதலில் விக்கிரகம் பெருமளவு தைலத்தினால் தேய்த்து விடப்பட்டார். அதனால் அவரது திருமேனி மிகவும் பளபளப்பாக மாறியது. நல்லா பாலிஷ் போட்ட மாதிரி சூப்பராக நல்லா ஆயிலெலாம் போட்டு மசாஜ் பண்ணோன்னா பளபளன்னு இருக்கார். ஓகே, தைலத்தில் போட்டோன்னே உடலில் அப்ளை பண்ணோன்னு இந்த மாதிரி விக்கிரக வழிபாடு எப்படின்னு சொல்லித்தலாம். நம்ம விக்கிரக வழிபாடு நாங்கள் பண்ணுறோம் இது பண்ணுறோன்னா எப்படி அபிஷேகம் பண்ணுங்கன்னா எந்த அபிஷேகம் பண்ண தெரியாது. அபிஷேகம் எப்படி பண்ணுறதுன்னு இதில் சொல்லித்தரான். ஒரு டிடி வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா எப்படி அபிஷேகம் பண்ணணும், அப்புறம் என்னென்ன மந்திரம் சொல்லணும், மணி அடிக்கணும், மந்திரம் சொல்லணும், இது ஒருத்தர் பண்ணலாம். வீட்டில் ஒன்று விட்டால் ஒருத்தர் மணி அடிக்கலாம், ஒருத்தர் சங்கு ஊதலாம், அப்புறம் ஒருத்தர் பாட்டு பாடலாம் பிரம்மசமிதா இருந்து. இல்லைன்னா யாருமே இல்லைன்னா என்ன பண்ணலாம், அந்த டிவியில் போட்டு விட்டு நம்ம பிரம்மஸ்தம்பம் கேட்டுகிட்டே இருக்கலாம். பஞ்சகவ்ய ஓகே. கலாவதி மகாராஜி 61. பஞ்சகவ்யா பஞ்சாமிரதே ஸ்நான கிராஞா கராஞா பஞ்சகவ்யா பஞ்சாமிரதே ஸ்நான கராஞா மகாஸ்நான கராயில சதா கடாதீனா மகாஸ்நான கராயில சதா கடஞா. முதல் அபிஷேகத்திற்கு பின்னர் பஞ்சகவியத்தை கொண்டும் பஞ்சாமிர்தத்தை கொண்டும் அபிஷேகங்கள் நிகழ்ந்தன. அதன் பின்னர் 100 பானைகளில் கொண்டு வரப்பட்ட நெய் மற்றும் நீரை கொண்டு மகாஸ்தானம் நிகழ்த்தப்பட்டது. பொருளுரை: பால், தயிர், நெய், கோமியம், பசுஞ்சாணம் ஆகியவை 5 பஞ்சகவிய என்பதன் மூலப்பொருட்கள் ஆகும். இவ்வனைத்து பொருட்களும் பசுவிடமிருந்து வருகின்றன. எனவே பசு எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் யோசித்து பார்க்கலாம். அது கோமியமும் சாணமும் கூட விக்கிரக அபிஷேகத்தில் உபயோகப்படுகின்றன. பஞ்சாமிர்தம் என்பது 5 வகையான அமிர்தங்களை உள்ளடக்கியது. தயிர், பால், நெய், தேன், சர்க்கரை. இதற்கான முக்கிய பகுதியும் கூட பசுவிடமிருந்து தான் வருகிறது. அதனை மேலும் சுவை உள்ளதாக மாற்ற சர்க்கரையும் தேனும் சேர்க்கப்படுகின்றன. பஞ்சாமிர்தங்கிறது தயிர், பால், நெய், இதோட தேனும் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அரணி கேட்டாங்க அதான் பஞ்சாமிர்தம். ஓகே, அரணிக்கிற பஞ்சாமிர்தம் அது இல்லை, பழனி பஞ்சாமிர்தம் பழங்கள் 62. உள்ளஸ்வாமி மாதாஜி 62. உள்ளஸ்வாமி மாதாஜி இருக்கீங்களா? ஆஹா, கேட்கல. ஹரே கிருஷ்ணா. உள்ளஸ்வாமி மாதாஜி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா. பண்ணிட்டீங்களா? ஹரே ராம் ஹரே ராம் ராம் ராம். 62. புன ஹரே கிருஷ்ணா. புன தைலா தியா கைலாசி அங்க சிக்கனா पुनः तैलातिया कैलासी अंग सिक्कना शंख गरोदके कैलास स्नान समाधान शंख कंदो तन दगे कैल सनादन स्नान समाधान. மகா ஸ்நானம் முடிவுற்ற பின்னர் விக்கிரகம் மீண்டும் நறுமண தைலத்தினால் தேய்க்கப்பட்டு அவரது திருமேனி பளபளப்பாக்கப்பட்டது. அதன் பின்னர் இறுதி அபிஷேகமானது சங்கில் வைக்கப்பட்டிருந்த நறுமண நீரினால் நிறைவேற்றப்பட்டது. பொருளுரை: இந்நிகழ்ச்சி தொடர்பாக தமது விளக்க உரையில் ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் ஹரிபக்தி விலாசத்திலிருந்து மேற்கோள் காட்டுகிறார். வால் கோதுமை, அதாவது பார்லி பொடி, கோதுமை பொடி, மஞ்சள் பொடி, உளுத்தம்பருப்பு பொடி, ஆவடா என்னும் வாழைப்பொடியும் அரிசி மாவையும் சேர்த்து தயாரிக்கப்படும் மற்றொரு பொடி ஆகியவை விக்கிரகத்தின் திருமேனியில் பசுவின் வால் முடியை கொண்டு தூவப்பட்டன. இது நல்லதொரு தோற்றத்தை வழங்குகிறது. விக்கிரகத்தின் உடல் முழுவதும் பூசப்படும் தைலமானது நறுமணத்துடன் இருக்க வேண்டும். மகா ஸ்நானம் செய்வதற்கு குறைந்தது 2.5 மான சுமார் 90 லிட்டர் அளவு நீரினை விக்கிரகத்தின் திருமேனியில் அர்ப்பணிக்க வேண்டியது அவசியம். இவ்வளோ லிட்டர் வச்சா மகா ஸ்நானம் வரும். மகா ஸ்நானம் பண்ணுறாங்க. ஓகே, எப்படி அபிஷேகம் பண்ணால் பெரிய அபிஷேகம் அது. ஓகே, இந்த மாதிரி அவங்க நடத்துறாங்க. 2.5 மான அப்படின்னா என்ன பிரபு? எது 2.5 மான? 2.5 மான அதான் 24
24 gallons. 24 லிட்டரா? 90 லிட்டர். 90 லிட்டர் சார், 90 லிட்டர். அதாவது சுமார் 90 லிட்டர்னு போட்டிருக்கு. ஆமா, 90 லிட்டர்னா 24 கேலன் போட்டுருக்காங்க. இங்கிலீஷ் வந்து 24 கேலன் போட்டுருக்காங்க. 2.5 மணி நேரத்துக்கு மானானம் 2.5 மணிக்கு மானானம் வந்துருக்கு மாதாஜி. இல்ல மானாங்கிறது அளவு. மானாங்கிறது அளவு. லிட்டர் சொல்றோம்ல அது மாதிரி மானாங்கிறது அளவு. 2.5 மானா அப்படின்றாங்க. ஓகே, 2 மானா 90 லிட்டர். 90 லிட்டர். ஒரு மானாங்கிறது இப்போ எவ்வளோ வரும்? 2 வகுக்கணும். ஓகே, அது பார்த்தீங்கன்னா அது வரும் 32 வரும். 32 வரும். ஓகே, அதான் வந்து ஒரு மானாங்கிறது 32 லிட்டர். ஓகே, 2.5 மானா அப்படின்னா 90 லிட்டர். ஐயா ஓகே, 61 ஈஸ்வரி மாதாஜி படிங்க. இதை முடிச்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஈஸ்வரி மாதாஜி. ஸ்ரீரங்கா மார்ஜனகரி வஸ்திரபராயிலா ஸ்ரீரங்கா மார்ஜனகரி வஸ்திரபராயிலா சந்தன துளசி புஷ்பமாலா அங்கே திலா. சந்தன துளசி புஷ்பமாலா அங்கே திலா. விக்கிரகத்தின் திருமேனியை தூய்மைப்படுத்திய பின்னர் அவர் புதிய ஆடைகளால் நன்றாக அலங்கரிக்கப்பட்டார். அதன் பின்னர் சந்தனம், துளசி மாலை மற்றும் இதர நறுமணமிக்க மலர் மாலைகள் விக்கிரகத்தின் உடலில் சூடப்பட்டன. ஸோ இதான் ப்ராசஸ். ஓகே, எப்படி வந்து அபிஷேகம் பண்ணுறது? நல்லா ட்ரெஸ் போட்டு அவருக்கு சந்தனம் வச்சு நல்லா இருக்கும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. கேள்வி இருக்கா?